அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம். மகர சங்கராந்தி. தட்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம். தை பொங்கல், தை பூசம், தை அமாவாசை, எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். சூரிய பகவான் மேசம் சிம்மராசியில் பலம் பெறுவதை விட மகர ராசியில் அமர்வதே மிக அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. 12 ராசி அன்பர்களுக்குமே தை பிறந்தால் நல்வழி பிறக்கும். தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கலாம். சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் தை மாதம் 29 நாட்களும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிகம், தனுசு, மகரம் 3 ராசிகளில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு மகர ராசியில் புதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார்கள். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னிராசியில் கேது. தை மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் பொது பலனாக சிம்மராசி என்பதற்கு இந்த பதிவில் தை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலில் 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் தை மாதம் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொருள் வரவு, அளவு கடந்த பணம் சம்பாதிக்கலாம். இதுவரை நோய் நொடி மருத்துவ செலவுகள், தேவையில்லாத சிக்கலில், உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் தவித்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியப்படும். ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரலாம். ஏன்னா சூரிய பகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானுடைய பார்வையில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ராகு பகவானுடைய பார்வையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது முதல் 18 நாட்கள் சிம்மராசி என்பர்கள் அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையை ஒற்றாதீங்க. பஜாரில் பேசும்போதும், குடும்பத்தில் பேசும்போதும், சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் பேசும்போதும் கொஞ்சம் பணிவாக பேசணும். ஆவேச பேச்சுகளை தவிர்த்து சிம்மராசி என்பர்கள் அதிகார பதவி அடைய போகிறீங்க. ஆவேசமாக பேசி அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஆவேசமாக பேசுனீங்கன்னா இருக்கின்ற பதவியும் இல்லாமல் போயிடும். அதனால் பொறுமையாக பேசி அதிகார பதவியை நிலைநாட்டி கொள்ளுங்கள். 5ஆம் வீட்டிலே செவ்வாய், புதன் 2 கிரக கூட்டணி 5ஆம் வீட்டிலே குருபகவான் பார்வையில் இருக்கும் பொழுது படித்து கொண்டிருப்பவர்கள், போட்டித் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி பெறலாம். செவ்வாய் பகவானுடைய பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் போட்டி பந்தயங்களில், விளையாட்டு போட்டிகளில் இந்த மாதம் ஜெயிக்கலாம். பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. 5ஆம் வீட்டிலே செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து புதன் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு அகுமான பகுமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கூட உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நிலையும் வரலாம். தை மாதம் 4ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சொகுசான கார் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள், ஒரு சிலர் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். 4ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆடை ஆபரணம், நல்ல வீடு, மனை, வண்டி, வாகனம், இந்த மாதிரி சொத்து சுக வளர்ச்சியும் சிம்மராசி என்பதற்கு இந்த மாதம் ஏற்படும். தை மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சாரார். செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து, புதனுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வை பெறும்போது சிம்ம ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருடமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாழையடி வாழையாக புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் வீட்டிலே சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது
பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை, தொழில் விஷயமாக செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும். பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் காட்டுகிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மதிப்பு, மரியாதை, பெயர், அந்தஸ்து உயரும். தொழில், வேலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறையும். நிரந்தரமான வேலை, நிரந்தர தொழிலை விரிவுபடுத்தலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தை மாதம் பூ விலை உயரும். பூக்கள் மகசூல் கைகளுக்கும் அபரிவிதமான லாபங்களும் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். 9ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 20ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் குருபகவான் அடியெடுத்து வைக்கிறார். அதுவரை கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தை வழிபடுங்க, முன்னோர்களை வழிபடுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வளவு கஷ்ட துன்பங்கள் இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் முன்னோர்களை வழிபடும்போது எல்லாமே தீர்ந்துவிடும். விநாயகரை வழிபடுங்கள், வினையெல்லாம் தீரும். தை மாதம் 18ஆம் தேதி புதன் சூரியனுடன் கூட்டணி சேர்கிறார். தை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து சிம்மராசி அன்பர்களுக்கு ஸ்பீடு பிடிக்கும். உங்களுடைய வாழ்க்கை வேகம் எடுக்கும். கடன் தீரும், நோய் அகலும். வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்த்துக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் வழியாக தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தீரும். தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் சிம்மராசிக்கு 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம், பணப்பிரச்சனை தீரும். கடனை கட்டிடலாம். இதுவரை வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம். உழைப்பு மேலோங்கும். அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நிலை வரும். எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்களோ அந்த அளவு பணம் சம்பாதிக்கலாம். 6ஆம் வீட்டிலே சூரியன், செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டம், லட்சுமி கடாட்சம். நிலபுல சொத்துக்கள் சேர்க்கை உண்டு. நல்ல வீடு வாங்கலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம். விவசாய நிலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸ்லாம் தீர்ந்துவிடும். நோய் அகலம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிம்மராசி என்பர்கள் சிங்கம் போல் கர்ஜிக்க போகிறீர்கள். தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், செவ்வாய் கூட்டணி மிக மிக அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறது. ராகுபகவான் பார்வையில் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்த மாதிரி நிலை மாறும். நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. கண்டகச்சனி கணவன் மனைவிக்குள் பிரிக்கவே செய்வார். 2ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 18 மாத காலம் பஜாரில் பேசினாலும் சரி, பொது இடங்களில் பேசினாலும் சரி, பஞ்சாயத்தில் பேசினாலும் சரி, குடும்பத்தில் பேசினாலும் சரி, உங்கள் பேச்சு எடுபடாமல் போயிடும். அதனால் உங்களுடைய அனுபவங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய பேச்சில் தன்மை வேண்டும். எடுத்தெறிந்து பேசக்கூடாது. பொறுமையை கடைபிடிப்பது சிம்மராசி என்பதற்கு. 2ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு மதிப்பு, மரியாதை குறைவில்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த தை மாதம் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 6ஆம் வீட்டை நோக்கி சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிகார பதவி சிம்மராசி என்பவர்களை தேடி நாடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிங்கம் போல் கர்ஜிப்பீர்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்க இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.